Good morning students. Today we are going to see the suppression techniques. Okay. In last class we see about filtration. Okay. Now we are going to see about sieving technique. Okay. Sieving means something but jelly kirudhu. Okay ba. Sieving அப்படினா என்னது jelly kirudhu. You can take page number 45. Okay. First see, a sieving is similar to the stainer. Okay. Stainer na enna sonna aniki stainer na enna sonna jelly filtration technique la நம்ம வந்து ஒரு filter யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா வீட்ல அது பேர் தான் stainer. Okay. இந்த sieving-உம் அந்த stainer-உம் என்னது similar தான் அப்படினு சொல்றாங்க. ஏன் similar அப்படினு சொல்றாங்கன்னா இப்போ வந்து நம்ம டீ வடிகட்டுறது அப்படி stainer இருக்குல அந்த stainer எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இங்க ஒரு ஹேண்ட் இருக்கும். ஓகேவா. இத பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இது வந்து அயன் சில அயன்லயும் அவேலபிளா இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளாத்ஸ்லயும் அவேலபிளா இருக்கும் இந்த மாதிரி என்ன இருக்கும் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இங்கேயும் சீவிங்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வந்து யூஸ் பண்றோம். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா. புரியுதா. சோ அதான் சீவிங்கும் இந்த ஃபில்டர் இந்த ஸ்டெய்னரும் என்னதான் சிமிலர் அப்படினு சொல்றாங்க. Sieving is used when we have to separate solid particles of different size. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா solid particles of different size. ஓகேவா. இப்போ நம்ம solid particles தான் ஆனா different size இருக்கிற ரெண்டு solid particles தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் sieving technique வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா wheat flour கோதுமை மாவு இருக்கா கோதுமை மைதா மாவுல இருக்கா இப்போ எல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க ஜெலிச்சு போடுவாங்க. ஏன் அம்மா ஜெலிச்சு போடுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ wheat வந்து இப்படி இருக்குமா एक्चुअली சச்சுட wheat இது அது மேல வந்து பாத்தீங்கன்னா brown கலர்ல என்ன சொல்லுவாங்க ஹஸ்க். இப்போ பேடில வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒயிட் கலர் இருக்கும் அது மேல ஒரு brown கலர்ல வந்து என்ன இருக்கும் கவர் ஆயிருக்குமா அத பிரிச்சு எடுப்பாங்களா அதே மாதிரி வீட்லயே என்ன வீட் அந்த கிரெயின்ல என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா மேல வந்து brown லேயர் வந்து கவர் ஆயிருக்கும் அதை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணணும் எடுக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம மாவு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க அந்த brown கலர் என்ன ஆகும் சேர்ந்து அரைச்சிடுவாங்க. ஓகேவா. அதை நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு we can use sieving technique. ஓகேவா. இப்போ ஒரு wheat flour ஒரு bowl full wheat flour எடுத்து நம்ம ஸ்டெய்னர்ல வந்து என்ன பண்ணுவோம் கொட்டி ஜெலிக்கும் போது பாத்தீங்கன்னா இதான் வந்து ஸ்டெய்னர். ஓகேவா. நம்ம ஜெலிக்கிற அந்த ஸ்டெய்னர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெசல் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபைன் பவுடர் மட்டும் கலெக்ட் பண்ணுவோமா இங்க வந்து ஃப்ளோர் இந்த மாதிரி ஃப்ளோர் கொட்டி என்ன பண்ணுவாங்க அம்மா ஜெலிப்பாங்களா ஜெலிக்கும் போது என்ன ஆகும் ஃபைன் பவுடர் I mean fine powder or fine flour na மாவு. ஓகேவா. இந்த ரொம்ப நைஸான மாவு மட்டும் என்ன ஆகும் கீழ அந்த வெசல்ல கலெக்ட் ஆகும். இந்த மேல அந்த brown கலர்ல இருக்குன்னு சொன்னால அது எல்லாமே என்ன ஆகும் இந்த ஸ்டெய்னர்ல அப்படியே மேலே நின்னுடும். ஓகேவா. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபைன் பவுடர் மட்டும் நம்ம குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்ட் என்ன பண்ணலாம் பிளான்ங்களா மாடெல்லாம் சாப்பிடும் இது. ஓகே. சோ இந்த மாட்டுக்கு வந்து நாம ஃபுட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேவா. சோ இந்த டெக்னிக் பேர் தான் சீவிங். ஓகேவா. அப்போ இந்த ஃபைன் பவுடர் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த மேல இருக்க அந்த brown கலர்ல இருக்குன்னு சொன்னா அது தொட்டு பாருங்க கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஓகேவா. இப்போ ஃபைன் பவுடர் வந்து சைஸ் வந்து என்ன இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த டஸ்ட் வந்து எப்படி இருக்கு டஸ்ட் பார்ட்டிகல் வந்து கொஞ்சம் இந்த ஃபைன் பவுடரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ். ஓகேவா. அப்போ இந்த டிஃபரண்ட் சைஸ் இது ரெண்டுமே சாலிட் தான். ஓகேவா. இந்த ரெண்டுமே சாலிட் தான் ஆனா எப்படி இருக்கு டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு மிக்சரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சீவிங் டெக்னிக் யூஸ் பண்ணி டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கிற மிக்சரை நம்ம என்ன பண்ணலாம் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க wheat sorry
கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை என்ன பண்ணுவாங்க, ஜெலிப்பாங்களா? எதுக்கு மண்ணை ஜெலிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃபைன், கொஞ்சம் சின்ன சின்ன சாண்ட், ரொம்ப குட்டி குட்டி சாண்ட், இந்த மாதிரி சின்ன சைஸ் சாண்ட் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ல இருந்து இந்த குட்டி குட்டி சாண்டை எப்படி பிரிச்சு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கேயே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுவாங்க. பெருசா இருக்கும், அது இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயர் இருக்கும். இது பேர் வந்து ஜல்லடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? இப்படி இருக்குமா? இப்போ பின்னாடி ஒரு ஸ்டிக் வச்சிருவாங்க. ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்லாண்டா இப்படி சாய்வா இப்படி வச்சுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாண்டா இப்படி ஸ்லாண்டா வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்படி ஸ்லாண்டா வச்சு என்ன பண்ணுவாங்க, மண் அந்த சாண்ட் வந்து இருக்கா, மிக்சரா ஸ்டோன் அந்த சாண்ட், இந்த ஃபைன் சாண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்படி இந்த மேல கொட்டி நம்ம அதை என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் எல்லாம் கீழே கலெக்ட் ஆகும். ஃபைன் சாண்ட் மட்டும் இந்த ஹோல்ஸ் வழியா பின்னாடி போய் விழுந்துடும். ஓகேவா? அப்போ அந்த பின்னாடி விழுந்த சாண்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சூரிங். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சூரிங். சூரிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கர்ட் இருக்கா, கர்ட்ல இருந்து நம்ம என்ன எடுப்போம், பட்டர்ல இருந்து ஃபைனலா கீ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை நல்லா பாயில் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, அம்மா நைட்டே வந்து லைட்டா கர்ட் ஊற்றி வச்சிருவாங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஃபுல்லா என்ன ஆகும், கர்டா சேஞ்ச் ஆயிடும், ஐ மீன் தயிரா மாறிடும். அந்த தயிரை நம்ம ஸ்பீடா மத்து வச்சு என்ன பண்ணணும், கடையணும். ஓகேவா? மத்து வச்சு நல்லா கடையணும். கடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெசல்ல கீ இருக்கு, சாரி கர்ட் இருக்கு, இது ஃபுல்லா கர்டு. ஓகேவா? இது ஃபுல்லா என்னது, கர்டு. இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி, வீட்டுல மத்து இருக்குல்ல, மத்து சொல்லுவாங்களா, அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா மத்துனா என்னன்னு கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அம்மா கிட்ட மத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து காட்டுவாங்க. ஓகேவா? அந்த மத்து வச்சு என்ன பண்ணுவோம், நல்லா ஸ்பீடா ரொட்டேட் பண்ணும். இங்க பாருங்க, இங்க ரொட்டேட் பண்றாங்க. இந்த பிக்சர்ல ஒரு வெசல்ல கர்ட் இருக்கு, அது என்ன பண்றாங்க, ஸ்பீடா ரொட்டேட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஸ்பீடா ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டர் வந்து ஆக்சுவலா சாலிடா லிக்விடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டர் இஸ் ஏ சாலிட், அதுவும் இன்சாலிபிள். இன்சாலிபிள் சாலிட். இன்சாலிபிள்னா வாட்டர் கூட என்ன ஆகாது, கரைக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு டிராப் ஆஃப் கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்து ஒரு சின்ன டம்ளர்ல விட்டு பாருங்க, அது நல்லா வாட்டர் கூட அந்த கீயை மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸே ஆகாது. அந்த கீ என்ன ஆகும், அப்படியே மேல ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? அதனால இது வந்து பட்டர் வந்து இன்சாலிபிள் சாலிட். ஓகேவா? இந்த சாலிட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த வெசலோட சைட்ல அப்படியே போய் ஸ்டிக் ஆயிடும், அப்படியே போய் ஒட்டிக்கும். ஓகேவா? நம்ம நல்லா கடைஞ்சிட்டு பின்னாடி என்ன பண்ணலாம், ஹேண்ட் யூஸ் பண்ணி அது தனியா என்ன பண்ணலாம், பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேவா? புரியுதா? இந்த டெக்னிக் பேர் தான் சூரிங் டெக்னிக். புரியுதா? when very fine insoluble solid have to be separate from a liquid as in butter from the curd, curing is performed. இப்போ வந்து curd இருந்து நம்ம பட்டரை வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சூரிங் டெக்னிக்கா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பட்டர் நம்ம இந்த வெசல்ல வந்து போய் ஸ்டிக் ஆகும்னு சொன்னா அதை நீங்க எடுத்துட்டு லைட்டா சூடு பண்ணோம் அப்படின்னா அதுதான் கீ. நெய் இருக்குல்ல, வெண்ணெயில இருந்து நெய்யை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the mixture is chewed vigorously when solid butter will be collected on the side of the vessel. Both butter and buttermilk obtained after chewing are useful and can be consumed. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், நம்ம ஃபாஸ்டா கடையும் போது அந்த வெசலோட சைடுல அந்த பட்டர் போய் ஸ்டிக் அப்படியே ஒட்டிக்கும். அப்ப நம்ம கை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்டிப் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த மில்கையும் இந்த கர்டு, இந்த பட்டர் மில்க்கையும் நம்ம இந்த கர்டு கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டரும் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாருங்க do you know அப்படின்னு இருக்கா. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், நம்ம வீட்ல எல்லா வீட்லயும் மோஸ்ட்லி வாஷிங் மிஷின் இருக்கா. அப்போ வாஷிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாத்ஸ் நம்ம போட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அவ்வளவா ஈரமே இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்குமா. அப்போ அந்த வாஷிங் மிஷின் எப்படி கிளாத்தை புளி, நாம கையில வச்சு எப்படி புளிவோம், நம்ம கிளாத் எடுத்து இப்படி நம்மளுடைய கிளாத்தை வச்சு இப்படி புளிவோமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அதுல இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆகும், ஸ்வீஸ் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி வாஷிங் மிஷின் அந்த வேலையை எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. இதே மாதிரி அதுவும் ஒரு சப்ரஷன் டெக்னிக் தான். இது நீங்க எப்ப பண்ண, இது வந்து நம்ம பின்னாடி வந்து இந்த டெக்னிக் பத்தி பார்க்கலாம், இப்பயே உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணணும். ஓகேவா. அதனால நம்ம இது பின்னாடி பத்தி பார்க்கலாம். அங்க அந்த ட்ரெஸ்ஸை புளியறதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை புளியறதுக்கு என்ன யூஸ் பண்ணுது வாஷிங் மிஷின், சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க த்ரஷிங். நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து த்ரஷிங். த்ரஷிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேடி ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்களா, எப்பவுமே டிசம்பர் மந்த் இல்ல ஜான் மந்த் ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க, பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ அந்த பேடி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேடி என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ஒரு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா பண்டிலா வந்து என்ன பண்ணுவாங்க, அடுக்கி வச்சிருவாங்க. ஓகேவா. அடுக்கி வச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அது வந்து இங்க பாருங்க, இங்க ஸ்மாலா இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பண்டலா கட்டி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பண்டலை 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பண்டலா ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மேல அடிப்பாங்க. ஓகேவா. அடிச்ச பின்னாடி என்ன ஆகும், இந்த ஸ்டார் தனியா வந்துடும். அந்த ஃபாஸ்டா அடிக்கும் போது அந்த பேடி இருக்கா, அந்த பேடி வந்து அப்படியே கீழே அந்த ஸ்டார்ல இருந்து பேடி தனியா பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா. இந்த மாதிரி செய்யறது பேர் தான் த்ரஷிங். ஓகேவா. ஏன் இந்த த்ரஷிங் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்செடி இருக்கு, நம்ம ஏரியா சைடு வந்து நிறைய பூச்செடி இருக்கா. இப்போ அந்த பூச்செடியில பூ அறுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹேண்ட்ல என்ன பண்ணலாம், அப்படியே கை யூஸ் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் மலர்ந்த ஒரு ஃப்ளாரை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டக்குன்னு அறுத்து எடுத்துடலாம். ஓகேவா. அதே மாதிரி பேடி எல்லாம் எப்படி ஏக்கர், ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் சைஸுக்கு என்ன பண்ணுவாங்க, பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலும் போய் பேடியை இந்த மாதிரி பிளக் பண்ணி எடுக்க முடியுமா, அப்படியே உருவி எடுக்க முடியுமா பேடியை, அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ற ப்ராசஸ். ஓகேவா. அதனால என்ன பண்றாங்கன்னா த்ரஷிங் என்ற டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. ஓகேவா. பாருங்க, when we pluck flowers from plants, we are separating the flowers from their stalks. Can you do the same for food grains like rice and wheat? It is not possible because the grains are smaller in size and they are also quantities very large. Farmers separate grains from their stalks by beating them hard. The grains are separated from the stalk. This is called threshing. ஓகேவா. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இப்போ செடி, பூச்செடி, மல்லிப்பூ, குண்டு மல்லிலாம் நம்ம ஏரியால நிறைய இருக்கா. அப்போ இந்த மல்லிப்பூ, குண்டு மல்லிலாம் நம்ம ஹேண்டை வச்சு என்ன பண்ணலாம், தனித்தனியா பிச்சு எடுத்துலாம், பிளான்ட்ஸ்ல இருந்து தனியா பிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி பேடிக்கும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமா, அது வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடி எல்லாம் ஏக்கர் சைஸ், ஏக்கர் அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பிளான்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளான்டிங் அவ்வளோ ஏக்கர்ல வந்து நம்ம போய் ஒவ்வொன்றா என்ன பண்ண முடியாது, கையில பிச்சு எடுக்க முடியாது. ஓகேவா. ஆனால் என்ன பண்ணுவாங்க, த்ரஷிங் அப்படின்னு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க, பண்டிலா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த பண்டிலை இந்த மாதிரி ஸ்மால் பண்டிலா ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்ணி பத்தியா அடிக்கிறாங்க, பத்தியா ஹார்ட் சர்ஃபேஸ்ல அப்படி அடிக்கும் போது இந்த ஸ்டார் இருக்கா, வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா.
இந்த ஸ்டால் வந்து என்ன ஆகும், பேடி தனியா கீழே இங்க பாருங்க, பேடி வந்து கீழே இருக்கா, ஸோ அப்படி தனியா ஸ்டிப் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, இது வந்து ஈஸியான டெக்னிக். ஓகேவா, புரிஞ்சுதா? த்ரெஷிங்னா என்னது? நெக்ஸ்ட் பாருங்க வினோவிங். ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டால் வந்து பேடி தனியா எடுத்துட்டோம். ஓகேவா, இந்த பேட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வினோவிங். இந்த இப்போ த்ரெஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பேடியும் அந்த ஸ்டாவும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ இந்த பேடியை வந்து என்ன பண்ணோம், க்ளீன் பண்ணணுமா? எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோவிங். ஏன் இந்த பேடியை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபால்ஸ் பேடி, டஸ்ட், அப்புறம் லீவ்ஸ், அதாவது பேடியோட லீவ்ஸ், இந்த மூணுமே என்ன இருக்கும் அந்த பேடில. ஐ மீன் ரைஸ் இருக்கிற பேடி, சில பேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸே இருக்காது, அது பேர் தான் ஃபால்ஸ் பேடி. அதுக்கப்புறம் டஸ்ட் இருக்குமா, அதே மாதிரி லீவ்ஸ், இந்த ஸ்டாவுடைய சில லீவ்ஸ் வந்து என்ன இருக்கும் அந்த பேடியோட மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், வினோவிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த வினோவிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வினோவிங் வந்து எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் விண்ட்னா என்னது, காத்து. நல்ல காத்து அடிக்கும் போது, ஒரு ப்ராவப் கூட இருக்கும்ல, காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படின்னா நல்ல காத்தடிக்கும் போது நம்ம இந்த தூத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தூத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பேடி, இது மூணுமே எப்படி இருக்கும், லைட் வெயிட். இது மூணுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் வெயிட். இது மூணுமே எப்படி இருக்கும், லைட் வெயிட்ல இருக்கும். ஓகேவா, இப்ப லைட் வெயிட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், காத்துல இந்த ஃபால்ஸ் பேடி, டஸ்ட் லீவ்ஸ்ல என்ன பண்ணோம், அப்படியே பறந்து போயிடும். ஓகேவா, பறந்து போயிட்டு நம்மளுக்கு ட்ரூ பேட், அந்த ரைஸ் இருக்கிற ட்ரூ பேடி மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்க ஒரு பர்சன் இங்க நிக்கிறாங்க. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்ல முறை யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, மரம். ஓகேவா, இந்த மரத்துல வந்து பேடி இருக்கும், அந்த பேடியை வந்து நல்லா காத்தடிக்கும் போது தூத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரூ பேடி மட்டும் இப்படி வந்து செட்டில் ஆயிடும். இந்த ட்ரூ பேடி மட்டும் என்ன ஆகும், கீழே வந்து செட்டில் ஆயிடும். ஃபால்ஸ் பேடி டஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் வந்து லைட் வெயிட்ல இருக்கிறதுனால காத்து என்ன பண்ணும், அதை அடிச்சுட்டு தூரம் போயிடும். ஓகேங்களா, இதுக்காகவும் வினோவிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ பேடியை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ட்ரூ பேடியை என்ன பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80s 80sல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மெஷின் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ 80sல வந்து பாத்தீங்கன்னா மெஷின் எல்லாம் கிடையாது, கையில தான் என்ன பண்ணுவாங்க, நெல் குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெல் குத்துறது என்னன்னா நம்ம வீட்டுல வந்து இது இருக்கா, உரல் கல் இருக்குல்ல, உரல் கல் இப்பெல்லாம் கிரைண்டர் வந்துடுச்சு. ஓகேவா, உரல் கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேடியை கொட்டிடுவாங்க, உலக்க அப்படின்னு சொல்லுவாங்க, உலக்க வச்சு நல்லா என்ன பண்ணுவாங்க, இங்க பாருங்க இதுதான் வந்து உரல் கல். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும், நடுவுல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஓகேவா, இந்த ஹோல்ல பேடியை என்ன பண்ணிடுவாங்க, கொட்டிடுவாங்க. ஓகேவா, கொட்டிட்டு உலக்க இருக்குல்ல, உலக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, உலக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா குத்துவாங்க. ஓகேவா, அப்படி நல்லா குத்தும் போது என்ன ஆகும், நல்லா பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஹஸ்க், இந்த ரைஸும் பேடி மேல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு லேயர் இருக்குமா, ரைஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும்பா, பேடிக்கு மேல ஒரு லேயர் இருக்கும் பிரவுன் கலர்ல, அது தனியா என்ன ஆயிடும், ஸ்பிளிட் ஆயிடும். நம்ம பீட் பண்ற ஸ்பீட்ல என்ன ஆகும், இந்த ஹஸ்க் வந்து என்ன ஆயிடும், ரைஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா, இப்போ பிரிஞ்சு வந்துட்டு பின்னாடி என்ன ஆகும்னா அதை அப்படியே கலெக்ட் பண்ணி இதே வினோயிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ரைஸ் அதுக்கப்புறம் அந்த ரைஸும் ஹஸ்க்கும் அந்த மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சரை
நம்ம என்ன பண்ணுவாங்க வச்சு ஜெலிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலிக்கிறதுல தூத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கீழே வந்து ரைஸ் செட்டில் ஆயிடும். இந்த ஹஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இங்க எப்படி ஃபாஸ்ட் பாடி டஸ்ட் லீவ்ஸ் எல்லாம் லைட் வெயிட்னு சொன்னா அதே மாதிரி இந்த ஹஸ்க் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். பேடி வந்து ஹெவியா இருக்கும் வெயிட். ஓகேவா ஹெவி வெயிட். அப்ப என்ன ஆகும் காத்து அடிக்கும் போது இந்த லைட் வெயிட் இருக்கிற ஹஸ்க் வந்து என்ன ஆகும் அப்படியே காத்துல பறந்து போயிடும். ஓகேங்களா இதுதான் வினோவிங் டெக்னிக். ரைஸ் wheat and other food grains are covered with husk which cannot be eaten by us. Husk is a very light and get easily blown away by the breeze or wind. The method used for removing husk from grain is called winnowing. Okay, this is done by dropping a mixture slowly from the height in the presence of wind. Lighter solids, that is husk, will be carried by the wind and will be collected in the separate heap, while heavier solid, that is grain, in the grain na rice, okay va, rice will fall closer and form separate heap. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அதே தியரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா இப்போ பேடி வந்து மேல ஒரு லேயர் கவர் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் ஹஸ்க். ஹஸ்க்னா தமிழ் என்ன சொன்னா தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா இந்த ஹஸ்க் என்ன பண்ணுவாங்க இந்த ஹஸ்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தூத்துனோம் அப்படின்னா இந்த ஹஸ்க் தவிடு வந்து என்ன ஆகும் அப்படியே காத்துல பறந்து போயிடும். கீழே நம்மளுக்கு ரைஸ் மட்டும் ப்ராப்பரா கிடைக்கும். ஓகேவா இது வந்து எப்ப செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் விண்ட். நல்ல காத்து அடிக்கும் போது நம்ம இப்படி வினோவிங் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்க் எல்லாம் என்ன ஆகும் பறந்து போகும். இல்லைன்னா வச்சுக்கோயேன் இது கூட அப்படியே இந்த ரைஸோட அப்படியே வந்து செட்டில் ஆயிடும். ஓகேவா அப்ப நம்ம பண்றது வேஸ்ட். நம்ம எப்ப நல்லா காத்து அடிக்குமோ அப்ப வந்து வினோவிங் பண்ணணும். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக். How do we separate a stone from the rice? If the stone are visible different from the grain, they are easily picked and separated by the hand. இப்போ வந்து வீட்ல அம்மா ரைஸ் வந்து பாயில் பண்ணுவாங்களா மார்னிங், அப்படி பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் பாயில் பண்றதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணுவாங்க அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணுமா. அதுல ஸ்டோன்ஸ் இல்ல ஃபால்ஸ் பேடி இல்ல ஏதாச்சும் இன்செக்ட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஹேண்ட்லே ரைஸை வந்து ஸ்பிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க கரெக்டா ஸ்பிட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி ஸ்பிட் பண்ணி எடுக்கும் போது அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க ஹேண்ட் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. ஓகேவா இப்போ வந்து ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும், ஸ்டோன் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் இது ரைஸ் இல்ல இது வேற ஏதோ இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சு எடுத்துடலாம். இதே சேம் கலர்ல இருந்தா இப்போ ரைஸ் வந்து ஒயிட் கலர் இருக்கு, சின்ன சின்ன ஸ்டோன் ஒயிட் கலர்ல இருந்துச்சு நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது. ஓகேவா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்தா இப்போ ரைஸ் வந்து ஒயிட் கலர் இருக்கு ஸ்டோன் வந்து பிளாக் கலர்ல இருந்தா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக் வச்சு தனியா எடுத்துலாம். இது ரைஸ் மட்டும் இல்ல பல்சஸ் பருப்பெல்லாம் இருக்கா வீட்டுல பருப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருக்கும், சின்ன ஒரு குட்டி ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக் வச்சு நம்ம பல்சஸ் தனியா அந்த இம்பியூரிட்டிஸ் தனியா நம்ம எடுத்துடலாம். ஓகேவா லாஸ்ட் ஒன் பாருங்க மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட் அட்ராக்ட் பண்ற சப்ஸ்டன்ஸை மேக்னெட் வச்சு நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து சாண்ட்ல இப்போ உங்ககிட்ட ஒரு மேக்னெட் கொடுக்குறப்பா அந்த மேக்னெட்டை சாயில போட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த இங்க பாருங்க சாயில் மண் இருக்கா எந்த இடத்துல நீங்க மண் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா என்ன இருக்கும் அயன் பீசஸ் வந்து இருக்கும். ஓகேவா இப்போ இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி இந்த அயன் பீஸை மட்டும் நம்ம தனியா எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகேவா வந்து பாருங்க
in a mixture containing iron. இப்போ சாயில்ல கண்டிப்பா என்ன இருக்கும், அயன் பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா பார்க்கும்போது தெரியாது. அதனால நீங்க மேக்னெட் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்த நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும், அந்த மேக்னெட் கூட வந்து அப்படியே ஸ்டிக் ஆயிருக்கும். ஓகேவா? பாருங்க, in a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it from the non-magnetic substance by using magnet. ஓகேவா? இங்க வந்து பாருங்க, அயன் பார்ட்டிகல் வந்து magnetic substance. ஏன் magnetic substance அப்படி சொல்றோம், ஏன்னா மேக்னெட் வந்து என்ன பண்ணும், அயனை அட்ராக்ட் பண்ணும். அதனால சாயில் வந்து it is a non-magnetic substance. இது ஏன் non-magnetic substance அப்படின்னு சொன்னா, சாயில் வந்து என்ன ஆகாது, மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதனால இது வந்து non-magnetic substance, அயன் வந்து magnetic substance. ஓகேவா? இப்போ magnetic substanceம் non-magnetic substanceம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட் யூஸ் பண்ணி இந்த non-magnetic substance to magnetic substance என்ன பண்ணலாம், தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? Substance that are attract to the magnet are called magnetic substance. Separating solid using a magnet is called magnetic separation. ஓகேவா? இப்போ இந்த அயன் பார்ட்டிகலை என்ன பண்றோம், இந்த நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோமா, இந்த டெக்னிக் பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த டெக்னிக்ஸ் ஃபுல்லா? த்ரஷிங் ஃபர்ஸ்ட் வந்து சீவிங் பத்தி பார்த்தோம், பிளஸ் ச்சூரிங், அப்புறம் த்ரஷிங், வினோவிங் அப்புறம் லாஸ்டா என்ன பார்த்தோம், வினோவிங் அப்புறம் லாஸ்டா மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து பார்த்தோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஹேண்ட் பிக்கிங் டெக்னிக், இது எல்லாமே என்னதான், செப்பரேட்டிங் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது என்ன பண்ணுங்க, திருப்பி ஒரு முறை ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.